ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் முட்டை, உருளைக்கிழங்கு, கேரட்டை வச்சு செய்ய போகிறோம். இதை நம்ம ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். 2 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் மிளகாய்த்தூளுடைய பச்சை மணமெல்லாம் போகும். இப்போ நான் 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்க போகிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ முட்டையோடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஷேப் வந்து உங்களுக்கு ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளோ வேணும்னாலும் நீங்கள் அது போல் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வெந்து நல்லா கலராக வரும். அப்படி சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே வந்து முட்டையெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தோசைக்கல்லில் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முட்டை 3யும் வச்சு நம்ம நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். இதை ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். காலையில் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2 பீஸ் நம்ம காலையில் இது சாப்பிட்டோம்னாலே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிடும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக உள்ளெல்லாம் நல்லா வெந்து நம்ம துருவி சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் வந்து எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.